Hi friends, welcome to Kalvi Kaatu. So this video la nama story da paaka porom. So practice English through a story. Okay. So title of the story is Love for the Poor. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Once a poor woman and her children were starving without any food. They were feeling very hungry. She happened to meet Mother Teresa in the street. ஸோ ஒரு சமயம் ஒரு பெண்மணியும் அவங்களது குழந்தைகளும் ஃபுட் இல்லாமல் பசியால் வாடினாங்க. தே வே ஃபீலிங் வெரி ஹங்க்ரி, ரொம்ப பசியால் இருந்தாங்க. ஷி ஹேப்பன் டு மீட் மதர் தெரசா இன் த ஸ்ட்ரீட். ஸோ அந்த சமயம் அந்த தெருவழியாக வந்துட்டு இருந்த அன்னை தெரசாவை அவங்க மீட் பண்ணாங்க. She narrated her poverty and asked for food. அவங்களோட வறுமையை அன்னை தெரசாவிட்ட சொல்லி உணவு கேட்குறாங்க. Immediately, Mother Teresa made arrangements and gave her 2 kilos of rice. உடனடியாக அன்னை தெரசா 2 கிலோ அரிசி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. After a few hours, mother visited her house and was shocked at the sight of the children. ஸோ ஒரு சில மணித்துளிகள் கழித்த உடனே அவங்க அன்னை தெரசா அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போய் அந்த குழந்தைங்கள பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, the children were still starving for food. அப்போவும் அந்த குழந்தைங்க பசியால் தான் உணவுக்காக வாடிட்டுருக்காங்க. Confused Mother Teresa asked the woman. குழப்பமடைந்த அன்னை தெரசா அந்த பெண்மணியிடம் கேட்குறாங்க, I gave you rice because your children had been starving. நான் உங்களுக்கு அரிசி கொடுத்தேன் ஏனென்றால் உங்கள் குழந்தைங்க பசியால் என்ன செய்துட்டு வாடிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. Did you not yet cook food for them? இதுவரைக்கும் நீங்கள் சமைக்கலையா அவங்களுக்காக? Where is the rice I gave? நான் கொடுத்த அரிசி எங்கே? I gave means நான் கொடுத்தேன் அல்லவா, நான் வழங்கினேன் அல்லவா, அந்த அரிசி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. The woman answered, Mother, please don't misunderstand me. அந்த பெண்மணி பதில் சொல்கிறாங்க, அண்ணே, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னை தவறாக நினைக்க வேண்டாம். தேர் ஆர் 5 children in our neighboring house. எங்கள் பக்கத்து வீட்டில் 5 குழந்தைகள் இருக்காங்க. They have no father. அவங்களுக்கு அப்பா இல்லை. Their mother is very sick. அந்த குழந்தைங்களோட அம்மா ரொம்பவுமே உடம்புக்கு முடியாமல் படுத்துட்ருக்காங்க. They did not have any food for the past 5 days. கடந்த 5 நாட்களாக அவங்க எந்த உணவுமே சாப்பிடல. Did not have, எந்த உணவுமே அவங்க சாப்பிடல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அன்னைக்கிட்ட சொல்கிறாங்க. Therefore, I didn't want to selfishly cook for my children. Therefore, I did not want to selfishly cook for my children. ஸோ சுயநலமாக நான் என் குழந்தைங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த ரைஸை நான் சமைக்க விரும்பலை. I have given the entire rice to that sick mother. நான் நீங்கள் கொடுத்த எல்லா ரைஸையுமே, என்டையர் ரைஸ், எல்லா ரைஸையுமே அந்த உடம்பு சரியில்லை அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். I have given, வழங்கிட்டேன். This is what happened. அன்னையே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Hearing this story, Mother Teresa was moved and her eyes were filled with tears. இந்த கதையை கேட்ட உடனே அன்னை தெரசா அவங்களோட கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழியுது. She fondly embraced the poor woman and said, அவங்க அந்த
புவர் உமன், அந்த பாவப்பட்ட பெண்மணியை அப்படியே பெருமையாக பார்க்குறாங்க. அண்ட் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, த வேர்ல்டு இஸ் ப்ரைஸிங் மீ. த வேர்ல்டு என்ன செய்யுது, புகழ்த்துது என்ன. அன்னை தெரேசா, மதர் தெரேசா, கருணையின் வடிவம் அப்படின்னெல்லாம் புகழ்ந்து பேசுது. பட் யூ ஆர் கிரேட்டர் தேன் மீ. பட் நீங்கள் என்னை விட ஒருபடி மேலே போயிட்டீங்க. கிரேட்டர் தேன் மீ. கம், லெட் அஸ் கோ டு யுவர் நெய்பர்ஸ் ஹவுஸ். வாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நம்ம இருவரும் சேர்ந்து போகலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். கம், லெட் அஸ் கோ டு யுவர் நெய்பர் ஹவுஸ் அப்படின்னு அன்னை தெரசாவும் அந்த பெண்மணியும் அவங்க நெய்பர்ஸ் ஹவுஸ், அதாவது பக்கத்து வீட்டுக்கு செல்கிறாங்க. நெக்ஸ்ட், the food was prepared for all children. They ate happily. ஸோ அங்கே என்ன நடக்குது, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறாங்க. எல்லாருமே they ate happily, சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ate past tense, சாப்பிட்டாங்க. Helping the poor is equal to making an offering to God. Helping the poor is equal to making an offering to God. ஸோ புவர், அதாவது பாவப்பட்ட மக்களுக்கு செய்கிறது கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இந்த கதையை ஒரு மாரலோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.